அட்டாச்டுன்றது என்ன? லைக் உங்கள நீங்களே ஒரு விஷயத்துல கொழுவிக் கொள்ற விஷயம். ஸோ கொழுவிக் கொள்றேன்டா, அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறதா? இல்ல. ஸோ இங்க தான் எல்லாருமே பிளவுறோம். இவங்க அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கிறதுன்றது ஏதோ ஓடுறது, இல்லாட்டி அவங்கள கைவிடுறது, அவங்களையோ, அதுவையோ, பொருள், மனுஷங்க, அனுபவங்கள், ஞாபகங்கள் இதுகள கைவிடுறதுன்னு நினைக்கிறாங்க. இல்ல. இதெல்லாம் உயிரோட கலக்கிறது. ஒரு மனுஷன் உயிரோட கலக்கிறதுன்றது தான் அட்டாச்மெண்ட் இல்லாம போறது. மறுபடியும் சொல்றேன் பாருங்க. ஸோ ஒரு மனுஷன் பிரிஞ்சு இருக்கும்போது தான் அட்டாச்மெண்ட் என்ற தன்மை அங்க இருக்கு. ஏனண்டா, இவர் பிரிஞ்சிருக்கிறாரு. ஸோ இவரோட நான் அட்டாச்டா இருக்கிறேன்ன்றது. அட்டாச்மெண்ட் இல்லாம போறன்றது இந்த மனுஷன் இப்படி ஒரு மனுஷன் வெளியே இல்ல. இப்படி ஒரு மனுஷன் பிரிஞ்சு இல்ல. அவர் என்னோட உயிரோட உயிரா கலந்த தன்மை. இதுதான் அட்டாச்மெண்ட் இல்லாம போறது. அதாவது உயிர், அன்பு, வெறுமனே அன்பு. அந்த நடுவுக்குள்ள வேற ஒரு ஒரு சுவரோ, இல்லாட்டி ஒரு கயிறோ இல்லாத தன்மை. வெறுக்கிறதும் அட்டாச்மெண்ட் தான். சில பேர் நினைக்கலாம் கட்டிப்பிடிச்சு கொண்டு அ ஒண்டா ஒட்டி இருக்கிறது இல்ல அட்டாச்மெண்ட். ஒருதனை வெறுக்கிறதும், அவனை நினைச்சு கொண்டிருக்கிறது தான். இந்த மனுஷன பிடிக்காது, பிடிக்காது, பிடிக்காதுன்னு சொல்லிக் கொண்டே இருக்கிறதும் அட்டாச்மெண்ட்.